வெல்கம் டு வம்சி கிரியேஷன்ஸ். தியான பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பயிற்சி உங்களுடைய மனதை, உடலை அமைதியாக்கும், பெரும் புரிதலையும் ஏற்படுத்தும் என்று நம்பிக்கை கொண்டு இந்த தியானத்தை ஆரம்பிக்கிறேன். மனம், மெய், மொழிகளால் உங்கள் அனைவரையும் வணங்கிக் கொள்கிறேன். முதலில் ஒரு வசதியான அமைதியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்கொண்டு அந்த இடத்தில் உங்களுக்கான விரிப்பை செம்மையாக விரித்துக்கொண்டு அமர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருக்கும் நிலை உங்களுக்கு வசதியான நிலையில் உள்ளதா என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் சுவாசம் மெதுவாக சீராக இயக்கம் கொண்டிருப்பதை உணருங்கள். கண்களை மெதுவாக மூடி உங்களை புறச்சூழலிலிருந்து மீட்டு கண்கள் மீது கவனம் கொள்ளுங்கள். வெளிச்சூழலில் இருந்து உங்களை உங்களின் உட்புற சூழலுக்கு திருப்பி அமைதியின் முதற்கட்ட நிலைக்கு எடுத்துச் செல்லும் செயல் கண்களை மூடிக்கொள்வது. ஆகவே கண்கள் மீது மென்மையாக கவனம் செலுத்துங்கள். எல்லாம் வல்ல பேராற்றலே, அகில உலகங்களை எல்லாம் படைத்த அந்த மாபெரும் மகா சக்திக்கு முதல் வணக்கங்கள். எல்லாவற்றையும் படைத்த உன்னதமான சக்தி என்னையும் படைத்தது. அதில் நான் ஒரு மனிதன். அண்டவெளியின் ஆளுமையில் பூமி என்ற பிறப்பிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதன் நான். ஓயாமல் சுழன்றி இயங்கும் பூமி பந்தின் இயக்க விதிகளுக்கு உட்பட்ட மனிதன் நான். என்னை தோற்றுவித்த உயர் சக்தி ஒவ்வொரு படைப்பிற்கும் கால நிர்ணயம் வரையறுத்துள்ளது போலவே நான் வாழவும் கால நிர்ணயம் செய்துள்ளதை உணர்கிறேன். மனிதனாக பிறந்துள்ள நான் இந்த பூமியில் நிரந்தரமாக என்றென்றும் இருந்துவிடக்கூடிய படைப்பு இல்லை என்பதை ஆழமாக ஆத்மார்த்தமாக உணர்கிறேன். எல்லையற்ற பிரபஞ்ச பேராற்றல் என்னை படைத்ததன் நோக்கம் தன்னை அறிந்து என்னுள் இருக்கும் இறைத்தன்மையை உணர்ந்த நிலையில் என் கடமைகளை சரியாக நிறைவேற்றவே என்பதை உணர்கிறேன். நான் வாழ அனைத்து அடிப்படை தேவைகளையும் தொடர்ச்சியாக வழங்கி வருவதை உணர்கிறேன். மேன்மையான பேராற்றலே மறைவாய் மறைபொருளாய் என்னுள் என் உடலுள் இயங்கிக் கொண்டிருப்பதை உணர்கிறேன். தெய்வீகமான பேராற்றலே என்னை உயிர்ப்புமிக்க படைப்பாக வைத்துள்ளதையும் உணர்கிறேன். நான் உயிரோடு இருக்கிறேன். நான் உயிர்ப்போடு இருக்கிறேன். நான் உயிருடன் இருப்பதற்காக நன்றி உணர்கிறேன். எனது உயிரே மனமாக என்னுள் இயங்கிக் கொண்டிருப்பதையும் உணர்கிறேன்.
கண்களுக்கு புலப்பட்டு கொண்டிருக்கும் என்னுடைய இந்த பருவுடலில் செல்கள், திசுக்கள், தசைகள், இரத்தம், நரம்புகள், எலும்புகள் மற்றும் பல்வேறு உறுப்புகள், பல்வேறு கட்டமைப்புடன் கூடிய இந்த உடலில் உயிராற்றல் தரமானதாகவும் நிறைவானதாகவும் எந்த அளவிற்கு பாய்கிறதோ அந்த அளவிற்கு எனது உடல் நேர்த்தியுடனும் ஆரோக்கியமாகவும் இயங்கிக் கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன். எனது தலைப்பகுதியை உணர்கிறேன். எனது கழுத்து மற்றும் இரு தோள்பட்டைகளை உணர்கிறேன். எனது இரு கைகள் முழுவதையும் உணர்கிறேன். எனது மார்பு பகுதியை உணர்கிறேன். எனது வயிற்றுப் பகுதியை உணர்கிறேன். எனது முதுகு பரப்பை உணர்கிறேன். எனது இடுப்பு பகுதியை, அடிவயிற்றுப் பகுதியையும் உணர்கிறேன். எனது பிறப்புறுப்பு பகுதியை உணர்கிறேன். எனது தொடைகள், முழங்கால்கள், பாதங்களை உணர்கிறேன். மேலும் எனது உள் உறுப்புகளை நான் கவனிக்கிறேன். எனது பிரதான உறுப்புகளில் ஒன்றான மூளையின் வழியாக உயிர்ச்சக்தி மனமாக இயங்கிக் கொண்டிருப்பதையும் உணர்கிறேன். எனது மனம் அமைதி, சமாதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, அன்பு செலுத்துதல், நன்றி உணர்தல், விட்டு கொடுத்தல், மற்றவர்களின் நன்மை கண்டு மகிழ்தல், இறை நம்பிக்கை, இறை அச்சம் முதலான நல் உணர்வுகளால் நிறைந்திருப்பதாலேயே எனது பருவுடலின் ஆரோக்கியம் எனும் பொக்கிஷம் எனக்கு கிடைத்திருப்பதை நன்றி உணர்ந்து உளமாற உன்னத சக்திக்கு நன்றி உணர்கிறேன். எனது மனதின் உணர்ச்சிகளான பயம், கோபம், வெறுப்பு, கவலை, துயரம், நன்றி மறத்தல், இறை நிராகரிப்பு போன்ற கேடு விளைவிக்கும் உணர்ச்சிகளே எனது வறுமைக்கும் ஆரோக்கிய குறைபாட்டிற்கும் காரணம் என்பதை உணர்ந்து அப்படிப்பட்ட உணர்ச்சிகளை என்னிலிருந்து முற்றிலுமாக விலக்கி எப்போதும் பாதுகாப்பாய் வழிநடத்தும் நோக்கத்தை கொண்டிருக்கிறேன். என்னை நான் உணர்கிறேன். நான் உயிரோடு இருக்கிறேன். நான் உயிர்ப்போடு இருக்கிறேன். நான் உயிருடன் இருப்பதற்காக நன்றி உணர்கிறேன். என்னை நான் முழுமையாக உணர்கிறேன். நன்றி. தியானத்தை இத்துடன் முடித்துக்கொள்வோம். உங்கள் இயல்பான சுவாசத்தை கவனித்து உங்களுடைய 2 உள்ளங்கைகளையும் மெதுவாக தேய்த்து உங்கள் 2 கைகளையும் தலைக்கு மேலே கைகூப்பி உயர்த்தி ஒரு ஆழ்ந்த சுவாசத்தை மெதுவாக உள்ளும் புறமும் வெளிவிட்டு கைகளை மெதுவாக மார்புக்கு நேரே கொண்டு வந்து உள்ளங்கைகளை மெதுவாக விரித்துக் கொள்ளுங்கள்.
மெதுவாக உங்கள் கண்களை திறந்து உள்ளங்கைகளை பார்த்து கொள்ளலாம். நன்றி. இந்த பயிற்சி உங்களுக்கு நல்லதொரு பெரும் புரிதலையும் அமைதியையும் ஏற்படுத்தியிருக்கும் என்று நான் நம்பிக்கை கொள்கிறேன். நன்றி.